ராமன் புறப்பட்டு வனவாசம் என்று அயோத்தியிலேருந்து புறப்பட்டான். புறப்பட்டவன் தமசா நதிக்கரையை அடைந்தான். அதன் பின் குகனுடைய இருப்பிடம் ஸ்ருங்கிபேரபுரம், அதுக்கப்புறம் கங்கையை கடந்து பரத்வாஜராசிரமம், அங்கிருந்து சித்திரக்கூட்டம். சித்திரக்கூட்டம்ங்கிற இடத்துல சீத்தை, ராமன், லக்ஷ்மணன் மூவரும் தங்கி இருக்கிறார்கள். அப்புறம்தான் பரதன் அயோத்திக்கு திரும்புறான். நடந்ததெல்லாம் அறிந்து கொண்டான். ராமனை அழைத்து வருகிறேன் என்று பின்தொடர்ந்து புறப்பட்டு வந்தான். வசிட்டர்லாம் சொன்னார், இல்ல பரதா, உனக்கு தான் பட்டாபிஷேகம், அப்பா நீதான் ஆளணும்னு சொல்லியிருக்கார். இல்ல, மாட்டேன். சபை நடுவுல பரதன் அழுது சொன்னான், இந்த ராஜ்யமும் ராமனுடைய சொத்து, பரதனும் ராமனுடைய சொத்து. ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை பாதுகாக்கும்? ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில போகும்போது, ஏ சாரே நீ டேபிளை பார்த்துக்கோ சொல்லிட்டு போவாரா? வீட்டை விட்டு வெளியில போகும்போது, ஏ தொலைக்காட்சி பெட்டியே நீ என்னுடைய ஃப்ரிட்ஜை பார்த்துக்கோ சொல்லிட்டு போவாரா? இந்த ராஜ்யமும் ராமன் சொத்து, நானும் ராமன் சொத்து, ரெண்டு சொத்தையும் சேர்த்து அந்த உடையவன் ராமன் தான் பார்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஓர் உடைமை மற்றொரு உடைமையை பார்த்து கொள்ளாது. இதோ புறப்படுகிறேன்னு புறப்பட்டு பின்னாடி வந்தானே பரதன், அவன் தான் ஒப்பற்ற குணம் படைத்தவன். பரதன் வந்து ராமன்ட்ட பிரார்த்தித்தான், அந்த கிரீடம் என்பது உன் தலைக்கு உரியது, உன் தலையில தான் அது ஒன்றி பொருந்தி இருக்கும், அதை என் தலையில வைக்க கூடாது, அதனால நான் கிரீடம் வச்சுக்கல, என் தலையில ஜடாமுடி தரித்து கொண்டு வந்திருக்கிறேன். ராமன் ஜடாமுடி தரிச்சுன்னு காட்டுல இருக்கான், பரதனும் ஜடாமுடியோடு வந்தான். காரணம் என்னன்னா, அந்த மணிமுடி என்பது ராமா உனக்கு மட்டுமே உரித்தானது, என் தலையில அதை வைக்க கூடாது, அதனால அந்த முடியாகிய கிரீடத்தை உன் தலையில் பொருத்தி கொள்ள வேண்டும், ஒன்றி இருக்கும்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் அயோத்திய மட்டும் ஆளணும்னு சொல்லல, மூவுலகத்தையும் நீதான் ஆட்சி பண்ணணும்ட்டான். அவன் சொன்னது சரிதானே, மேல் உலகங்களுக்கும் தலைவன் யாரு? எம்பெருமான் தான். கீழ் உலகங்களுக்கும் அவன் தான், இந்த பூலோகத்துக்கும் அவன் தான். அதனால இந்த அயோத்தி மட்டும் இல்ல, மூவுலகத்துக்கும் நீதான் ராஜா. திரைலோக்கிய ராஜாவாக நீ இருக்கும்போது இந்த அயோத்தி மட்டும் எனக்கு சொந்தம்னு நான் ஆழ்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது? அதனால நீ திரும்பி வரணும், வந்து அயோத்தியை மட்டும் ஆளக்கூடாது, மொத்த பாரத தேசத்தை மட்டும் ஆளக்கூடாது, நம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பூலோகத்தை மட்டும் ஆளக்கூடாது, நம் கண்ணுக்கும் அப்பாற்பட்டு சாஸ்திரங்கள் மூலம் அறியக்கூடிய மேலுலகங்கள் கீழுலகங்கள் இது எல்லாத்தையும் நீதான்ப்பா ஆளணும். இத்தனையும் ஆட்சி செய்வது எதற்காகனா, உன்னுடைய அடியவன் இருக்கிறேனே, என்னுடைய பிரார்த்தனைக்கு அனுகிரகமாக இதை பண்ணு, இந்த பரதனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நானும்